எல்லா புகழும் முருகனுக்கு. நேற்றைய தினம் நம் மயில்வாகன பெருமானோட கார்த்திகை 7 அபிஷேகங்களும் அன்னதானமும் கூடி மிக சிறப்பா நடைபெற்றுச்சு. இந்த கார்த்திகை பூஜையில கலந்துகிட்ட அத்தனை பக்தர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன் நம்ம கோவில் அப்படின்னு சொல்றேன்னா, பிற கோவிலுக்கும் நம்ம கோவிலுக்கு உள்ள தனித்துவத்தை நான் சொல்றேன். சில கோவில்களை நீங்க சாமியை கும்பிட போனா நீங்க சாமியை சில நிமிடம் மட்டும் தான் பார்க்க முடியும், அறக்க பறக்க ஓடுற மாதிரி இருக்கும். நம்ம கோவில் அப்படி இல்ல. இயற்கை மிகுந்த ஒரு அமைதியான சூழல்ல அமர உட்காந்து ஒவ்வொரு அபிஷேகமா நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போலாம். இப்போ அன்னதானத்துக்கு வருவோம். பொதுவாகவே நம்ம வீட்டை சமைச்சு சாப்பிட்றதுக்கும் கோவில உள்ள அன்னதானத்தை சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது அவ்வளவு ருசியா இருக்கும். நேற்றைய தினம் அன்னதானத்துல வடை பாயாசத்தோட அவ்வளவு ருசியா சாப்பிட்டோம். சரி, இதெல்லாம் யார் சமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூஜை பண்றது, சமைக்கிறது, பரிமாறுறது, இது எல்லாமே நாம தான், நம்ம குடும்பம் தான், நம்ம எல்லாம் தான் இதெல்லாம் பண்ண போறோம். நகர்ப்புறங்கள்ல வாழ்றவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு கனவாவே இருக்கும். இந்த பிஸியா ஓடுற வாழ்க்கையில மாசத்துக்கு ஒரு முறை உங்களுக்காக ஒரு நாள் செலவழிங்க. இறையாண்மை, பக்தி இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது தேவை. அட்லீஸ்ட் மாசம் ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாமி கும்பிட்டு சிரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போவோம். இவ்வளவு சிறப்பா இந்த மாத கார்த்திகை நடத்தி கொடுத்த திரு கருணாநிதி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என் சார்பாகவும் என் கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வரப்போற கார்த்திகை திருநாள்ல இன்னும் நிறைய பேர் வந்து கலந்துக்கணும்னு உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதி அவர் காலடியில வச்சிருக்கேன். அது என்னன்னு அடுத்த மாத கார்த்திகையை யார் நடத்துறா அப்படின்னு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, மார்க் மை வேர்ட்ஸ். கூடி சீக்கிரம் நம்ம முருகன் எங்கேயோ போக போறாரு, இறுக்கி பிடிச்சு வச்சுக்கோங்க.